அவ்வளோ இப்போ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படத்தோட பேர் த கோல்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். தளபதி விஜயோட கடைசி படம்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கடைசியில் பற்றி ஒரு கொஸ்டின் வச்சுருக்கேன். அதுக்கான ஆன்சரை உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் தான். நீங்கள் நினச்சி கடைசியில் பாருங்கள். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக இப்போ இந்த ஒரு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் வில்லனை காமிக்கிறாங்க. வில்லன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லீகலாக ட்ரக்ஸ் எல்லாம் கடத்திட்டு இருக்கான். அதை பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்லேருந்துலாம் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸை கொண்டு வந்து இறக்கி இங்கேருந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கான் புதுசாக. அதே இன்னொரு பக்கம் மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி ஒரு முகத்தையும் காமிச்சிட்டு இருக்கிறான். வில்லன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். இந்த கட் பண்ணால் ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ சின்னதாக ஒரு பேக்கரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பேக்கரியும் பார்த்தீங்கன்னா லோன் கட்ட முடியல. ரொம்ப பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையும் இருக்குது ஹீரோக்கு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சீனை கட் பண்ணால் வில்லன் வெளியூருக்கு போகலான்னு சொல்லி கார் கதவை திறக்க ஒரு கத்தி பார்த்தீங்கன்னா வில்லனை குத்துறதுக்கு அப்படியே பாஞ்சு வருது. வில்லன் அப்படியே அந்த கையை பிடிச்சி திரும்பி பார்த்தா பிரபுதேவா கொஞ்சம் வயசான மாதிரி இருக்காரு. அந்த கத்தியை தூக்கி திருப்பி பிரபுதேவா மேலே குத்திட்டு அங்கேருந்து வில்லன் பார்த்தீங்கன்னா போயிடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபுதேவா இருப்பார். அவர் கொஞ்சம் எங்கே இருப்பார். அப்படியே ஹீரோ எனக்கு இந்த பேக்கரிலாம் செட் ஆகலை, பேக்கரியை விற்றுட்டு நம்ம விற்கிற கடலாம் அழைச்சிட்டு வேறு ஏதாவது வேலை செஞ்சுக்கலாங்கிற மாதிரி முடிவு எடுத்துருக்கேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம், நமக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்குங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல அப்புறமேட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஃபியூச்சரை காமிக்கிறாங்க. ஃபியூச்சரில் ராயப்பன் கெட்டப்பில் இருக்கிற நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் இதே கேங்க தான் இருக்கும். இப்போ வில்லனை கொல்றதுக்கு எதுக்காக ஃபியூச்சர்லேருந்து ஃபாஸ்ட்டுக்கு வராங்கன்னு சொல்லி காமிக்கிறாங்க. வில்லன் ஃபியூச்சரில் ரொம்பவுமே கொடூரமாகவும் இருக்கிறான். நிறைய பேர்த்த பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறான். நிறைய கொடூரமான விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு கம்மு இல்லாமல் நம்ம கம்முன்னு பாஸ்ட்லேயே இவனை அழிச்சிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி ஃபியூச்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டுக்கு வராங்க. ஸோ இந்த டைம் ட்ராவல் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் இருக்குது. இப்போ ஃபியூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு வந்து வில்லனை கொண்டா வில்லன் செத்துருவான். அதே மாதிரி வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களில் யாராச்சும் கொண்டாங்க, ஃபியூச்சரில் இருக்கிறவங்க யாராச்சும் கொண்டாங்கன்னா இவங்க திருப்பி ஃபியூச்சருக்கே போயிடுவாங்க. இதுதான் இந்த டைம் ட்ராவல் மிஷினில் இருக்கிற ஒரு ப்ளஸ். இப்போ அட் ப்ரெசென்ட்டில் வில்லனை காமிக்கிறாங்க. வில்லன் ஒரு பிளான் போடுறான். இவங்க இதுக்கு மேலே விட்டால் நம்ம என்னை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. என்னோட பிளானையே ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணிடுவானுங்க. இதுக்காக வில்லன் ஒரு 6 பேர்த்த சூஸ் பண்ணி இந்த 6 பேர்த்தோட ஃபோட்டோ எடுத்து டேபிள் மேலே வைக்கிறாரு. அந்த டேபிள் மேலே வைக்கும் போது ஒருத்தன் இந்த 6 பேர்த்தையும் எனக்கு தெரியும், இந்த 6 பேரும் ஒரே கிட்டத்தட்ட இவங்க ஒரு திருடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தான் நம்ம வில்லனுக்கே ஒரு ஷாக் ஆகுது. இவங்க திருடங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓடுது. ஹீரோ இதுக்கு முன்னாடி இந்த பேக்கரிலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைட்டையே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஹைஜாக் பண்ணியிருக்காரு. அந்த ஹைஜாக் பண்ண ஃப்ளைட்லேருந்து போய் நிறைய திருடிட்டு அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் இந்த வேலையை பண்ணாங்கிறது பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த ரவுண்ட் டேபிள் இருந்து அவனுக்கு எப்படி தெரியும்னா இவன் அந்த ஃப்ளைட்டில் இருந்திருப்பான். இவங்களுடைய முகத்தை வந்து அவன் மட்டும் தான் பார்த்துருப்பான். பட் ஆனால் வெளியே சொன்னால் இவனுக்கு இங்கே எது பிரச்சனை ஆயிருமான்னு சொல்லி சொல்லாமே இருந்திருப்பாரு. அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் கிடையாது சொல்கிறாரு. வில்லன் வந்து பரவாயில்லையே நல்ல ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்க அப்படின்ட்டு இப்போ இந்த 6 பேர்த்தையும் பார்க்கறதுக்கு வில்லனே டேரெக்டாக ஹீரோ இருக்கிற அந்த ஒரு பேக்கரிக்கே போகிறாரு. ஹீரோ கிட்ட வில்லன் நான் கை காமிக்கிறோன்னு நீ வந்து என்ன எதுன்னு சொல்லாமல் நீ வந்து அவங்களுக்கு கொன்னா உன்னோட குடும்பத்துக்கு எதுவுமே ஆகாமல் இருக்கும், அதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லி வில்லன் சொல்ல ஹீரோ நீங்கள் யாருன்னு நினைக்கிறது, நீங்கள் சொல்கிற நான் ஏன் பண்ணணும்னு சொல்லி ஹீரோ ஒரு மாதிரி கோபமாக வந்து வில்லனை அடிக்க வர அப்போ வில்லன் வந்து நீங்கள் ஃப்ளைட் ஹைஜாக் பண்ண வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற சொல்ல ஹீரோ ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா பேக் அடிக்கிறாரு. வில்லன் நீங்கள் 6 மணிக்கு இந்த அட்ரஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அந்த அட்ரஸை கொடுத்துட்டு அங்கே வந்து வில்லன் கிளம்பி வந்துடுறான். ஸோ அன்னைக்கு நைட்டு வில்லன் கொடுத்த அட்ரஸ்க்கு ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அங்கே போன டீம் அந்த பிளான்லாம் வில்ல சொல்கிறான். சொல்லி முடித்த உடனேயுமே அங்கே வரவங்க மாஸ்க்கு போட்டு தான் இருப்பாங்க. அந்த மாஸ்க் போட்டவங்கன்னா நீங்கள் மாஸ்க் ஓப்பன்லாம் பண்ணி பார்க்கக்கூடாது, அப்படியே பார்த்தீங்கன்னா சுட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடணும். அப்படி ஒரு வேளை திறந்து பார்த்தீங்கன்னா உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் சேர்த்து கொண்டுறோன்னு சொல்லி வில்லன் சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோவுக்கு வேறு வழி இல்லை, வில்லன் சொன்னதை பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைனா இவங்களும் என்னோட குடும்பத்தையும் சேர்ந்து தூக்கி ஜெயிலில் வச்சுருவாங்க. அதனால் ஹீரோவோட ஃபேமிலி ரொம்ப சஃபர் ஆகும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சஃபராக தான் இருக்குது, லோன் அது இதுன்னு. இப்போ இதையும் சொன்னால் என்ன கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஹீரோ இந்த ஒரு வேலைக்கு ஒத்துக்கிறாரு. இது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு பணமும் வரும் மாதிரி வில்ல சொல்ல இந்த டீலை ஓகே பண்ணுறாங்க. இப்போ வில்ல சொன்ன மாதிரியே ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா கொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவங்களும். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டு தருவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரபுதேவா ஃபஸ்ட்டு வில்லனை கொல்ல வரும்போது கூட பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டு தருவார். மாஸ்க் கழட்டி பார்த்தோட்டு தான் பார்த்தீங்கன்னா வில்லன் அந்த ஒரு கத்தி எடுத்து சொருவிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிருப்பாரு. ஹீரோவோட டீம் இவங்க சொல்கிற மிஷின்லாம் முடிச்சுட்டு இருக்க ஒரு நாள் பிரபுதேவாவுக்கும் இந்த மாதிரி ஒரு மிஷின் வருது. இவர் போய் அவங்கள கொல்லலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அந்த மாஸ்கையும் எடுத்து பார்த்துடுறாரு. சுட்டுட்டு பார்த்தா பிரபுதேவா மாதிரியே பிரபுதேவாவுடைய அதாவது பார்த்தீங்கன்னா ஓல்டு லுக்கில் இருக்கிற அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா இவர் கொண்டிருக்காரு. இங்கே என்ன தானே நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோ ஒரு நாள் வில்லனுடைய ஆஃபீஸ்க்கே போகிறான். ஆஃபீஸில் ஒரு டைம் மிஷின் இருக்குது. அந்த டைம் மிஷினை யூஸ் பண்ணுறதுக்கு ஹீரோ ஒரு சில மேனுவல்லாம் படிச்சுட்டு அந்த டைம் மிஷினையும் பார்த்தீங்கன்னா இயக்குறாரு.
ஏக்குன்னா இப்போ ஹீரோ ஃபியூச்சருக்கு போகிறாரு. அந்த ஹீரோக்கிட்டையும் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் இருக்கிற ஹீரோக்கு தெரிய வருது, இந்த மாதிரியான கொடூரமான ஒருத்தனுக்கு தான் நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவனை அங்கேயே நம்ம கொல்லணும், அப்போ தான் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ இந்த விஷயம் எல்லாமே வில்லனுக்கு தெரிய வர வில்லன் பிரபுதேவாவை கட்டி போட்டு ஒரு இடத்துல வச்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் அதே சைடு பிரபுதேவோட ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருக்குது. இவங்களை கொல்லான்னு சொல்லி போகும்போது அப்போ ஹீரோ கரெக்டாக உள்ளே வராரு. ஹீரோ மட்டும் இல்லை, அந்த ஃப்யூச்சரில் இருக்கிற அந்த கேங் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உள்ளே இறக்கியிருக்காரு. இப்போ ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டு போகுது. இந்த ஃபைட்டோட கடைசியில் வில்லனை கடைசியாக கொண்டுடுறாங்க. அவ்வளோதாண்டா வில்லனை கொண்டாச்செல்லாம் முடியுதுன்னு சொல்லி பார்க்கும்போது வில்லன் பார்த்தீங்கன்னா அப்படி சாகலாம், கொஞ்சம் உயிரோட தான் இருப்பான். அப்பா கரெக்டாக ஃப்யூச்சரில் இருக்கிற வில்லன் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி கொடுப்பான். ஃப்யூச்சரில் இருக்கிற வில்லன் என்ட்ரி கொடுத்த உடனே திருப்பி இவங்க 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு போகும். செம மாசான ஒரு ஃபைட்டு. கடைசியாக ஃப்யூச்சரில் இருக்கிற வில்லனை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தோக்கடிச்சு திருப்பி அவனை ஃப்யூச்சருக்கே பார்த்தீங்கன்னா அனுப்பிடுறாங்க. ஸோ அந்த மிஷினில் போட்டு இதுக்கு மேலே நாங்கள் ஃப்யூச்சரில் அவனை பார்த்துக்குறோம், ப்ரெசென்ட்டில் நீ தான் இவனை போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வந்து கிளம்பிடுறாங்க. போலீஸ்கிட்ட இந்த ஒரு உண்மையெல்லாம் சொல்லி இவனை தூக்கி பார்த்தீங்கன்னா ஜெயிலையும் போட்டுறாங்க வில்லனை. வில்லன் அந்த ஜெயிலேருந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடுறான். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அண்ட் கேங்க்கு தெரியல. திருப்பி ஃபியூச்சர்லேருந்து வந்த ஹீரோவோட கேங் திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கே போயிடுறாங்க. ஆனால் அங்கே ஃபியூச்சரில் இருக்கிற ஹீரோக்கு எந்த ஒரு மாற்றமுமே பெருசாக ஆன மாதிரி தெரியல. என்னடா நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அவரோட கேங் சுற்றி ஒரு துப்பாக்கியால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் அப்படியே பார்த்தீங்கன்னா சூழ்ந்து நிற்கிறாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணால் ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. ப்ரெசென்ட்டில் வில்லன் தப்பிச்சு வந்துட்டான்ல. ஸோ அவன் திருப்பியும் பார்த்தீங்கன்னா லேபுக்குள்ளே போகிறான். ஸோ ப்ரெசென்ட்டில் இருக்கிற ஹீரோவுக்கும் வில்லன் தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வருது. இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிருது நண்பா. இந்த ஸ்டோரி எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. இந்த ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ப்ரிடிக்ஷனில் சொல்லப்பட்ட ஒரு ஸ்டோரி தான். ஸோ இதே மாதிரி தான் அந்த ஸ்டோரி இருக்குன்னு கிடையாது. நான் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் ஒன்று சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கொஸ்டின் என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ தளபதி அரசியலுக்கு வர போகிறாரு. ஸோ தளபதி பாலிடிக்ஸில் வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் அந்த கொஸ்டின். ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் உங்களோட ஒப்பீனியன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு பெல் ஐக்கான் அழுத்துவீங்க. அப்போ நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.